ஸ்ரீமாத்ரே நமஹா. இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆண்டாள் நாச்சியார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோவில் கொண்டு அருள் புரியக்கூடிய ஆண்டாள் நாச்சியாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இது மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதமே சிறப்பு பெற்றது ஆண்டாளால் தான். 30 பாசுரங்களை பகவான் மேலே பாடி பகவானையே கணவராக அடைஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வம்னா அது ஆண்டாள் தான். பூமியில் மனித ரூபமாக அவதரித்து வளர்ந்து சுவாமி மேலே காதல் வயப்பட்டு சுவாமியே வரவழைச்சு அவரோட இரண்டரை கலந்தவ ஆண்டாள். அந்த ஆண்டாளை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மார்கழியை சிறப்புப்படுத்தினதே ஆண்டாள் தான். சுவாமி சொல்லியிருக்காரு, மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த மார்கழிக்கு இன்னும் சிறப்பு சேர்த்தது நம்ம ஆண்டாள் நாச்சியார் தான். ஆண்டாள் நாச்சியார் யார்? வேறு யாரும் கிடையாது. அவள் சாக்ஷாத் மகாலட்சுமி. மகாலட்சுமிக்கு ஒரு தடவை ஒரு ஆசை வந்தது. எப்படின்னா, பெரியாழ்வாரோட தமிழ் புலமையை பார்த்து தேவி மகாலட்சுமிக்கு ஒரு ஆசை வந்தது. நம்மளும் பூமியில் போய் ஜென்மம் எடுத்து தமிழ் பயின்று சுவாமி மேலே பாட்டு பாடணுங்கிற ஒரு ஆசை. இன்னொன்று, அந்த தமிழை பெரியாழ்வார்கிட்ட கற்றுக்கணுங்கிறது இன்னொரு ஆசை. இப்படி ஆசைப்பட்ட மகாலட்சுமி ஒரு ஆடிப்பூர நன்னாளில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற நந்தவனத்தில் துளசி மாடத்தில் குழந்தையாக அவதரிக்கிறான். பெரியாழ்வாருக்கு இன்னொரு பேர் இருக்குது, விஷ்ணு சித்தர் அப்படின்னு. ஏன்னா சுவாமி மேலே அபார பக்தி கொண்டவர், பல பாடல்களை பாடினவர். அதனால் பெரியாழ்வாருக்கு விஷ்ணு சித்தர்னு ஒரு திருநாமம் உண்டு. அப்படிப்பட்ட விஷ்ணு சித்தரான பெரியாழ்வாருக்கு வளர்ப்பு மகளாக வந்தவ தான் ஆண்டாள் நாச்சியார். துளசி மாடத்தில் கண்டெடுக்கப்பட்டு கோதைன்னு பேர் சூட்டி பெரியாழ்வார் வளர்த்துட்டு வர்றாரு. சின்ன வயசில் நினைவு தெரிஞ்சதுல இருந்தே சுவாமி மேலே அவளுக்கு அதீத காதல். சுவாமியை பற்றி நிறைய பெரியாழ்வார்கிட்ட கேட்டு கற்றுண்டு சுவாமி மேலே இன்னமும் அவளுக்கு அதிக காதல் ஏற்படுது. அப்போதான் கண்ணனோட லீலைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறப்ப சுவாமி கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் என்ன செய்கிறான்னா, சுவாமிக்கு தொடுத்து வச்ச மாலையை முதல்ல தாம் போட்டு அதை அழகு பார்த்து அது சுவாமியே சூடி பார்த்த மாதிரி மனசில் நினச்சிட்டு அதை போட்டு ஒரு கண்ணாடியில் பார்த்து அழகு பார்க்குறா. இதே மாதிரி தினமும் அந்த மாலையை சூடி கொடுக்குறா. ஒரு நாள் இதை விஷ்ணு சித்தரான பெரியாழ்வார் பார்த்துட்டு அவருக்கு மிகுந்த கோபம். அபச்சாரம் பண்ணிட்டியே கோதை, சுவாமிக்கு தொடுத்த மாலையை நம்ம சூடிட்டு கொடுக்கலாமா? அது பெரிய பாவம் இல்லையான்னு சொல்லி கோதையை வன்மையாக கண்டிச்சிட்டு புதுசாக மாலை தொடுத்து சுவாமிக்கு போய் சாத்துறாரு. ஆனால் பகவான் அதை ஏற்றுக்கலை. பெரிய அபச்சாரம் ஆயிருத்தோ அப்படின்னு நினச்சி அவர் ரொம்ப கலங்கி இருக்கார். அப்போ கோதை வர்றான். அப்பா, பகவான் மேலே உள்ள ஒரு பக்தினாலையும் காதல்னாலையும் தானே நான் அந்த மாலையை சூட்டின்றேன். இந்த மாலையை சுவாமிக்கு போடுங்க, சுவாமி கண்டிப்பாக ஏற்றுப்பாரு அப்படின்னு சொல்லி கோதை சொல்கிறா. அதே மாதிரி பெரியாழ்வார் கோதை சூடுன அந்த மாலையை பகவானுக்கு சூட்டுறாரு. பகவான் அதை ஏற்றுக்கிறார். அப்போ தான் பெரியாழ்வாருக்கு புரிய வருது. அன்னையிலிருந்து தான் ஆண்டாளுங்கிற பேர் அவருக்கு வந்தது. உலகத்தையே ஆட்சி செய்கிறவர், ஆண்டுகிட்டு இருக்கிறவர் பகவான். அந்த பகவானையே உன் பக்தியால் நீ ஆண்டுட்ட, அதனால இன்னையிலிருந்து உனக்கு ஆண்டாள்னு நாமம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள்னு நாமம் சூட்டுறாரு. அப்புறம் அவள் வளர்ந்து கன்னி பருவம் அடைஞ்சு பகவானை எப்படியாவது கரம் பிடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறா. அப்படி ஆசைப்படுற சமயத்தில் தான் அதுக்கு என்ன வழின்னு தேடுறப்போ பாவை நோன்பு இருக்கா. மார்கழி மாதம் முதல் நாள் தொடங்கி 30 நாட்களும் அதிகாலையில் எழுந்து நீராடி
பாவை நோன்பு கடைபிடிச்சு சுவாமியை நினச்சி ஒரு தவம் மாதிரி இருக்கா. அந்த சமயத்தில் பாடினது தான் இந்த பாசுரங்கள். 30 பாசுரம் இருக்குது. 30 நாளைக்கு 30 பாசுரம் பாடி பாவை நோன்பு இருந்து பகவானுக்காக காத்துட்ருக்கா. பெரியாழ்வார் தன்னோட குழந்தை புரியாமல் இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்படுறாரு. அப்புறம் சுவாமியே ஒரு நாள் பெரியாழ்வாருக்கு நேராக பிரத்யட்சமாக காட்சி கொடுத்து கோதையை, அதாவது ஆண்டாளை மணப்பெண் அலங்காரத்தில் கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்தில் சேர்த்துடு அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி உத்தரவு போடுறாரு. அதன்படி பெரியாழ்வார் ஆண்டாளை நல்லா மணப்பெண்ணாக அலங்கரித்து ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் சன்னதிக்கு கூட்டிகிட்டு போகிறார். அப்படி கூட்டிகிட்டு போய் அங்கே சுவாமிகிட்ட சேர்த்துடுறாரு. மணப்பெண் ரூபத்தில் ஸ்ரீரங்கத்துக்கு வந்த ஆண்டாள் அங்கே இருக்க நம்பெருமாளுக்கு, அதாவது ரெங்கநாதருக்கு மாலை சூடி அவரோட பாதத்தில் விழுந்து ஜோதி ரூபமாக மாறி சுவாமியோட ஹிருதயத்தில் போய் ஐக்கியமாயிடுறா. அதுக்கப்புறம் சுவாமி தம்பதி சமேதராக காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்து பெரியாழ்வார்கிட்ட சொல்கிறாரு, விஷ்ணு சித்தரே, இத்தனை காலம் நீங்கள் வளர்த்தது சாதாரண பெண் குழந்தை இல்லை, அவள் சாக்ஷாத் மகாலட்சுமி. உங்ககிட்ட வளர்ந்து தமிழ் பயின்று என் மேலே பாடல்கள் பாடணும்னு ஆசைப்பட்டா. அதன்படி உங்ககிட்ட வளர்ந்து அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிட்டா. இப்போது என்கிட்ட சேர்ந்துட்டா. இந்த பாசுரங்கள் உலகம் இருக்கிற வரைக்கும் இருந்து எல்லாராலையும் பாராயணம் பண்ணப்பட்டு என்றைக்கும் நிலச்சிருக்கும், உங்களோட புகழும் என்றைக்கும் நிலச்சிருக்கும்னு சொல்லி சுவாமி ஆசீர்வாதம் பண்ணுறார். அதன்படி தான் இன்னமும் மார்கழியில் 30 நாள் 30 பாசுரங்கள் பாராயணம் செஞ்சு யாரெல்லாம் பகவானை வேண்டி வழிபடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் எல்லா பிராப்தமும் கிடைக்கும். ஆண்டாள்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது ஒன்று தான், வைராக்கியம். வைராக்கியமாக பக்தியோடு இருந்தால் பகவானையே அடையலாம் அப்படிங்கிறதுக்கு சாட்சி ஆண்டாள் நாச்சியார் தான். அதை சாதிச்சு காட்டினவ ஆண்டாள் தான். தன்னோட காதலுக்கு சக்தி உண்டு, பகவான் கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டினவ நம்ம ஆண்டாள். அப்படிப்பட்ட ஆண்டாளை ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் தரிசனம் பண்ணுங்க. ஆண்டாள் சகல சௌபாகியங்களையும் எல்லாருக்கும் கொடுப்பா. ஆண்டாள் போல பக்தி பண்ணி பகவானை எல்லாரும் போய் சரணடைவோம். பகவான் எல்லாரையும் நல்லபடியாக வச்சுப்பார். ஸ்ரீமாத்ரே நமஹ.